ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம கோகோ ஸ்குவிட் ட்ராமாவோட 21st அண்ட் 22nd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராமாவோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் டைமுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடில் எடுத்ததுமே ஹீரோட வீட்டில் தான் காட்டுறாங்க. தாத்தாவும் ஹீரோயினோட ஆன்ட்டியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆன்ட்டியும் தாத்தா கிட்ட ஹேண்ட் ஷங்கனுக்கும் டாங்னியனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சாமே அப்படின்னு சொல்லி நாசுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருமே பொய்யா பிரேக்கப் பண்ணி எப்போவும் உண்மையாக சேர்ந்துட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தாத்தாக்கு தெரியாதுல்ல. அதனால அவரும் ஷாக் ஆயிட்டாரு. அதோட விடாமல் அந்த ஆன்ட்டியும் ஜெங்ஹையும் ஹீரோயின் வீட்டில் தான் இருக்கா. அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன், அவனோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு எங்கள் அண்ணா அண்ணியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ தாத்தாக்கு வந்து இன்னும் பயமாயிடுச்சு. ஏன்னா ஹீரோ வந்து இவ்வளோ வருஷமாக இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்காரு. அப்படி அதுவும் பாதியிலே பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ அதனால தாத்தாவும் ஹீரோ வந்ததுமே அவரை கூப்பிட்டுட்டு டாங்லின் வீட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே போனதுமே ஹீரோயினோட அம்மா தான் ரெண்டு பேருமே வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ தாத்தா உள்ளே அனுப்பி வச்சுட்டு ஹேண்ட்ஷாங்கன் கிட்ட மட்டும் நான் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ தாத்தாவும் உள்ளே போய் ஜெங்ஃபையும் அவரோட அம்மாவையும் பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே அவர் பேசிக்கல. இங்கே ஹீரோ கிட்ட டாங்னோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு ஹேண்ட்ஷாங்கன், டாங்னினோட அம்மாவா என்னோட பொண்ணு ஒரு நல்ல பையனை, அவளோட ப்ரொஃபஷனுக்கு ஏஜுக்கு எல்லாமே குவாலிஃபை ஆகிற மாதிரியான ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உனக்கும் அவளுக்கு எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் அதை பொறுத்த வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஆண்டி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவங்களும் உனக்கு அவள் ப்ரொஃபஷன் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் டாங்லின் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கா, அவள் எந்த டெசிஷன் எடுத்தாலும் நான் கண்டிப்பாக அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அவளோட ப்ரொஃபஷனையும் நான் வந்து மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோனோட அம்மாவும் அப்போ உன்னோட ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோவும் நீங்கள் என்னோடய கிளப்பை பற்றி தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் ஒரு மூணாவது ஆளாக அவனோட கிளப்பை பற்றி பேச நான் வந்து விரும்பலை ஹேண்ட்ஷங்கன், ஆனால் எனக்கு அது மேலே ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்ப்ரெஷனே கிடையாது, அதை பற்றி நான் ஆப்டிமிஸ்டிக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ அமைதியாக திரும்பி நின்றுட்டு யோசிக்கிறாரு. அவங்கள அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் எனக்கு இதெல்லாம் புதுசில்லை ஆண்டி, அண்ட் மூணாவது மனுஷங்க என்னோடய கிளப்பை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நான் எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை, பண்ணலை, இனிமேல் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோனோட அம்மாவும் என்னோடய பொண்ணுக்கு நீ கரெக்டான ஆள் இல்லை ஹேண்ட்ஷங்கன், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, நீ பிரேக்கப் பண்ணப்போ அவள் வந்து எவ்வளோ அழுதான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டதுமே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவங்க வந்து பொய்யா தானே லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அவள் அவ்வளோவா ஃபீல் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு தான் ஹீரோ நினச்சிருப்பாரு. அவள் அழுதுருப்பான்லாம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ அவங்களும் என் பொண்ணு கூட பேசுகிறதோடு நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவும் அவங்களோட பிளேஸ்லேருந்து யோசித்து பார்க்குறாரு. அவருக்கும் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு தான் தோணுது. சரின்னு சொல்லிட்டு இவரும் இனிமேல் நான் பேச மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோனோட அம்மாவும் உன்னை நான் நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோவும் என் மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி தரேன், இனிமேல் நான் வந்து டாங்லினை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்லிட்டு அவரால் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. டாங்லின் அவள் ரூம்லேருந்து வந்துட்டா, தாத்தா கூட பேசிகிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக ஹீரோனோட அம்மா உள்ளே போகவும் ஹேண்ட்ஷங்கன் எங்கே அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. அது கேட்டதுமே இப்போ உடனே ஹீரோயின் வெளியே ஓடி போய் ஹேண்ட்ஷங்கனை தேடிட்டு இருக்கா. ஆனால் வெளியே வந்து பார்த்தா ஹீரோவை காணோம். அவளும் கால் பண்ணி பார்க்குறா, ஆனால் அவர் ஆன்சர் பண்ணலை. இப்போ அங்கேயும் இங்கேயும் தேடி தேடி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் இதெல்லாம் ஆப்போசிட் ரோலுன்னு பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனால் இப்போ அவர் மனசு ஃபுல்லாக ஹீரோனோட அம்மா சொன்னதான் நிறைஞ்சிருக்கு. ஹீரோக்கும் அவன் மேலே பாசம் இருக்குதான், அவளை விட முடியாது தான். ஆனாலுமே அவங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ்க்காக இப்போ அமைதியாக இருக்காரு. இப்போ ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் போனதும் கிளம்பி வராரு. பார்த்தா அவள் போகலை, திடீர்னு கார் முன்னாடி வந்து குதிச்சிட்டு இருக்கா. இப்போ அவரும் அவளை பார்த்ததுமே ரிவர்ஸ் எடுக்கிறாரு. இப்போ உடனே கார் பின்னாடி போய் நின்றுட்டு ஐயோ அம்மா வலிக்குதேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோவும் ஏதோ வண்டியில் தான் இடிச்சிட்டா போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போய் காரை ஸ்டாப் பண்ணிட்டு போய் பார்த்தா அவள் சும்மா சொல்லியிருப்பா போல. இப்போ ஹீரோ அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் குடுகுடுன்னு வந்து ஓடி போய் வந்து உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோவும் காருக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறாரு. அவளும் ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் ஹீரோ எதுவுமே சொல்லாதனால அவளே ஜெங்ஃபை வீட்டில் இருக்கனால தான் இவர் கோவமாக இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, எப்போ கிளம்புவாங்க அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோனால் அவளை ஃபேஸ் பண்ணவே முடியல, அவரால் பேசவும் முடியல, அமைதியாகவே இருக்கார். இப்போ ஹீரோயினே பூனைக்குட்டி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவரும் எனக்கு அதை பிடிக்கல, அதனால நான் வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயினும் உங்களுக்கு பிடிக்கலன்னா அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல, என்ன இருந்தாலும் அது ஒரு உயிர் இல்லை,
உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் வேறு யார்கிட்டயோ கொடுத்துட்டீங்க, அவங்க அதை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் வேணா அவங்கக்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இப்போ ஹீரோவும் நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவளும் ஏதாவது பேசுங்க, நீங்கள் ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்க, இப்போ அவரே கதவையும் திறந்து விட்டுட்டு கொஞ்சம் என்னை தனியாக விட்டு கிளம்பி போ முதல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக சொல்லிடுறாரு. அவளும் அழுகாத குறையா அங்கேருந்து கிளம்பி போகிறா. இப்போ இவரும் இந்த பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்காரு. இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு கேஎன்கே கிளப்பில் தான் காட்டுறாங்க. ஹீரோ அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. அப்போ தான் ஹீரோயின் கிட்ட லைனாக மெசேஜ் வருது. கோவப்படாதீங்க, நான் இனிமேல் உங்ககிட்ட பூனைக்குட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன், என்கிட்ட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. இப்போ ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்ததுமே இன்னுமே கஷ்டமாயிருது. அதனால அவரும் நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு வச்சிடுறாரு. இப்போ ஹீரோயினும் குழப்பத்துலேயும் சோகத்துலேயும் அப்படியே படுத்து தூங்கிடுறா. இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க திட்டுற வரைக்கும் திட்டிட்டு பேச வரைக்கும் பேசிட்டு, இப்போ நான் அந்த பையன்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன், அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நல்லா மிட் நைட்டில் தான் கட்டுறாங்க. ஹீரோனோட வீட்டு ஏரியாவில் நைட் செக்யூரிட்டி வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோவோட கார் நிற்கிது. அவரும் அங்கே ஏதாவது யாராவது ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி டார்ச் அடித்து பார்த்துட்ருக்காரு. பார்த்தா இந்த ஹீரோ மரத்து மேலே குரங்கு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போ அவரும் ஹீரோவை பார்த்ததுமே ஏதாவது திட்டுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்ன தம்பி லவ் மேட்ரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவும் ஏங்க இப்போ தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஒருவேளை நான் திருடனா இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே ஒரு சாக்லேட்டை மட்டும் கொடுத்து அமுச்சு விட்டுறாரு அவரையும். இப்போது ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே நார்வே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் வீட்டு முன்னாடி வந்து நின்று பார்த்துட்டே இருக்காரு, ஹீரோயின் வருவாளா வருவாளான்னு. இப்போ அவளும் வெளியே வரா. இப்போ வெளியே வந்து அவளை பார்த்ததுமே ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் அது வந்து ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அவளும் கிளப்புக்கு தான் போயிருக்கா. பசங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறா. அப்போ தான் 97 கிட்ட உங்கள் பாஸ் எங்கே 97 அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் நார்வே போயிருக்காரு, உங்களுக்கு தெரியாதா, உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ தான் அவளுக்கும் தெரியுது ஹீரோ நார்வே போயிருக்காருன்னு. அவளும் கால் பண்ணி பார்க்குறா, நான் ரீச் ஆகலை. அவளும் அங்கேருந்து கிளம்பி இப்போ ஹாஸ்டலுக்கு போயிட்டா. யாயா கிட்ட தான் உட்காந்து புலம்பிட்டு இருக்கா இப்போ நடந்தது எல்லாமே சொல்லி. அப்போ தான் ஹீரோயினுக்கு அவங்க ஹாஸ்டல் வாட்ச்மேன் வந்து கால் பண்ணி, உன்னை தேடி ஒரு குட்டி பொண்ணு வந்திருக்காமா, ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டிருக்கா, கேன்வாஸ் ஷூஸ் போட்டிருக்கா, தலையில் ஒரு தொப்பி வேறு இருக்குது, நல்லா குட்டி பொண்ணு தான், பேக் கூட மாட்டியிருக்கா, அவள் பேர் கூட ஷாய் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதாக கடைசியாக சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினும் யாயாவும் ஷாயை கூப்பிட தான் போகிறாங்க. இப்போ அவள் வீட்டில் கோச்சிட்டு வந்துட்டா போல். இப்போ இவங்களும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயின் கிட்ட அவளும் பேசுகிறா. இப்போ ஷாய் கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நான் சோகமாக இருந்தேன் அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோயினும் எதனால நீ சோகமாக இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவளும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கக்கா, நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் தானே ஹேண்ட்ஷாங்குன்னு அவர்கிட்ட சொல்லி இந்த சூச்சங்க வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா அவங்க என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ யாயாவும் கரெக்டாக இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அவளும் ஒரே குஷி, இங்கே பாரு நான் உனக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சீரப் பண்ணுறதுக்காக சொல்கிறா. ஆனால் அவன் மதிக்கவே இல்லை, ஃபோனில் ஏதோ வீடியோ பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. சரின்னு இப்போ அவங்க வந்துட்டு சோலோக்கு இன்ஃபார்ம் பண்ணும் இல்லையா, இவ வந்து கிளம்பி வந்துட்டா. ஆனால் அவங்க அங்கே தேடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. ஆனால் ஹேண்ட்ஷேக் எனக்கு வந்து ரீச் ஆகலை. அதனால இப்போ ஷாஃபேக்கு யாயா கால் பண்ணி சொல்கிறா. ஷாஃபையும் சோலோ கிட்ட சொல்ல, சோலோவும் அப்போ தான் ஊரெல்லாம் தேடிட்டு வந்துட்டு இருப்பாரு. இப்போ அவரும் ஹீரோயின் கிட்ட பேசுகிறாரு. ஹீரோயினும் அவள் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருக்கட்டும் சோலோ, நாளைக்கு வந்து நாங்கள் மேட்ச்சுக்கு வரப்போ அப்படியே அவளையும் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சோலோவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இப்போ அங்கே ஷாயும் நைட்டு அந்த ஹீரோயின் அப்புறம் யாயா அப்புறம் அவங்க ரூமில் இன்னொரு பொண்ணு இருப்பா, அவங்க கூடலாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா. 3 பேரும் நல்லா விளையாண்டுருக்காங்க. இப்போ இதோட இந்த ட்ராமாவோட 21st and 22nd எபிசோட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வந்துடும், மறக்காமல் பாருங்கள். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் டைமுக்கு பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.